கமல் எதுக்கு போகிறார் சொல்லு. சரி, இவர் பிள்ளையோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும். கமல் ஒரு கட்சியின் தலைவர் இல்லையா? நீங்கள் அவர் கட்சி கூட கிடையாது, அவருக்கு சீட்டு வேணும். இந்த எலெக்ஷனுக்கு துரைமுருகனுக்கு சீட்டு வேணும். பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து மாத்திரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பதவியை தக்க வைக்கணும் போகிறார். கமல் எதுக்கு போனார்? வர சட்டமன்ற எலெக்ஷனில் 2 சீட்டு கேட்கணும். உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சுருவாங்க. இன்னொன்று அருணாச்சலத்தையும் மௌரியாவையும் எம்எல்ஏ ஆக்கிறதுனால கமலுக்கு என்ன இருந்துச்சு? வேறு அதான் அவரோட ப்ரொடெக்ஷனில் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதான் ரீசன். என்ன தான் அரசியலுக்கு போய் இப்படி அப்படின்னு புரியாமல் உருட்டுனாலும் கமலின் மனது சினிமாவில் இருக்கிறது எப்போதும் சினிமாவில் தான் இருக்கும். ரஜினியை வச்சு படம் படணும்னா பட்ஜெட் எவ்வளோ ஆகும் சொல்லு? ஒரு 150 கோடி. 150 கோடி ஒரு சம்பளம். மீதி 300 கோடியா? மீதி மினிமம் 300 கோடி. இன்னொன்று, இன்னைக்கு கருப்பு பணத்தை போட்டு பெரும்பாலும் டிரான்சாக்ஷன் நடக்கிறது இல்லை. 300 கோடி வந்து இன்றைக்கி பேங்க்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் தயாராக இருக்கா? எந்த நிறுவனம் தயாராக இருக்குது? பேங்க் ஆஃப் பரோடா லோன் கொடுப்பாங்களா? சிட்டி பேங்க் லோன் கொடுக்குமா? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு லோன் கொடுக்குமா? யார் ஃபினான்ஸ் பண்ணுவா? சிவப்பு பூதம். அதுக்கு என்ன பண்ணணும்? என் அன்பு தம்பி அன்பு இளவல்னு போகணும். புரியுதா? எனக்கு இதை உதயநிதியும் புரிஞ்சுக்கணும், எதுக்கு இவங்க வர்றாங்கன்ட்டு. உண்மையிலே நம்ம பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவிக்கலாம், யாரும் வரல. இதை புரிஞ்சுக்கணும்.